மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். கர்ப்பம் தரிக்கிறதுக்கு எத்தனை முறை உடலுறவு பண்ணணும்? இது நிறைய பேருடைய கேள்விகள். பல்வேறு ஆய்வுகள் உலகம் முழுவதும் நடந்திருக்கு. இதில் நிரூபிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, வாரத்திற்கு 4 முறை நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு 83 முறை, 83% எல்லா வாரமும். கருத்தரிக்கிற வாரம், முதல் வாரம், கடைசி வாரம் அப்படிலாம் இல்லை. வாரத்திற்கு 3 முறைன்னா ஒரு 64%. 2 முறை நீங்கள் செக்ஸ் பண்ணீங்க வாரத்துக்கு, எல்லா வாரமும், கருத்தரிக்கிற வாய்ப்பு 47%. ஒரு முறை நீங்கள் செக்ஸ் பண்ணுறீங்க வாரத்திற்கு அப்படின்னா 17% அல்லது அதற்கு குறைவாக இருக்கும். டெய்லி செக்ஸ் பண்ணுறது இன்னும் நல்லது. டெய்லி செக்ஸ் பண்ணுறது ஏன் நல்லது அப்படின்னா, விந்தணுக்கள் அதனுடைய தரம் நல்லா இருக்கும். கொஞ்சம் அணுக்கள் நம்பர் குறைஞ்சா கூட அதனுடைய தரம் நன்றாக இருக்கும். டெய்லி செக்ஸ் பண்ணும்போது விந்தணுக்கள் அந்த கருப்பை, கருக்குழா, அந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கும். எப்போதும் நீங்கள் கருத்தரிக்க முடியும். கருமுட்டை எப்போ வெடிச்சாலும் கருத்தரிக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரெகுலராக செக்ஸ் பண்ணும்போது இளம் பெண்களுக்கு 2 அல்லது 3 கருமுட்டைகள் வரலாம். 2வது கருமுட்டை 20ஆம் தேதி, 3வது கருமுட்டை 24 அந்த மாதிரி வரலாம். ஸோ 2வது 3வது கருமுட்டைகள் கூட கருத்தரிக்கலாம். அப்போ தாம்பத்திய உறவு ரெகுலராக பண்ணுறது, டெய்லி பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா வாரத்திற்கு 4 முறை. இப்போ சமீபத்தில் சில ஆய்வுகள் வந்திருக்கு. நம்ம ஊரில் இன்னும் சித்த வைத்தியம், இன்னும் பல்வேறு மரபு இல்லை பழைய நாட்டு வைத்தியத்திலலாம் என்ன பண்ணுறோம்னா, செக்ஸ் பண்ணி விந்து வெளியேற்றினா உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் சமீபத்தில் ஹார்வர்டில் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இது யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் யூராலஜியில் பப்ளிஷ் ஆயிருக்கு. நீங்கள் ஒரு மாதத்தில் 21 முறைக்கு மேல் விந்து வெளியேற்றுறீங்க. அது சுய இன்பம் பண்ணலாம், செக்ஸ் பண்ணலாம், தூக்கத்தில் விந்து வேறலாம், இதெல்லாம் சேர்த்து 21 முறைக்கு மேலே செக்ஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வர வாய்ப்பு மிக 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 குறைவுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது நிறைய செக்ஸ் பண்ணுறது நிறைய நன்மைகளை கொடுக்குது. கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகமாக்குது. ப்ராஸ்டேட் கேன்சர் வர்ற வாய்ப்பை குறைக்குது. அப்போ செக்ஸ் நல்லது. சுய இன்பத்திற்கும் செக்ஸுக்கு எந்த வேறுபாடு இல்லை. சுய இன்பமும் இந்த லிஸ்ட்டில் தான் வரும். அப்போது நீங்கள் எத்தனை முறை கருத்தரிக்க செக்ஸ் பண்ணணும்? டெய்லி பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாரத்திற்கு 4 முறைக்கு மேலாக தாம்பத்திய உறவில் ஈடுபட்டீங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த நாட்கள் வச்சு பண்ணலாமா? கருமுட்டை வெடித்த நாள் இல்லை இந்த கருத்தரிக்கிற நாட்கள் அந்த 15ஆம் தேதியை சுற்றி அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஆண்களுக்கு கடுமையான மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். திஸ் இஸ் த நைட் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர். இன்றைக்கு உறவு வச்சுக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னா அது கடுமையான மன அழுத்தத்தை உண்டு பண்ணிடும். வெளியே இருந்து ஒருத்தர் இன்னைக்கு செக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்களுக்கு பயம் வந்துடும். அது ஒரு வேலை அப்படின்ற மாதிரி, தப்பாயிருமோ அப்படின்னு பயம் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக விருப்பத்தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். மன அழுத்தம், மனப்பதட்டம் வந்துடும். வேற ஒருத்தர் சொல்லி, செக்ஸ் எல்லாம் இயல்பாக சந்தோஷத்திற்காக நம்ம பண்ணுறது, வேற ஒருத்தர் சொல்லி அந்த தேதிகளில் பண்ணும்போது கடுமையான மன உளைச்சலும் விரைப்புத்தன்மை குறைபாடும் ஏற்படும். ஸோ தேதி வச்சு கருமுட்டை வெடிக்கிற நாட்கள் பார்த்தெல்லாம் செக்ஸ் பண்ணக்கூடாது. அது ஆண்மை குறைவை உண்டு பண்ணும், பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். செக்ஸ் ரெகுலராக வச்சுக்கோங்க, டெய்லி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சுக்கோங்க. வாரத்திற்கு 4 முறைக்கு மேலாக செக்ஸ் வச்சுக்கோங்க. 2வது குழந்தை வேணுன்றவங்களுக்கும் இதே விதிமுறைகள் தான். இதில் எந்த மாறுபாடுகளும் இல்லை. நீங்கள் 2வது குழந்தைக்கும் செக்ஸ் நிறைய பண்ணணும்.
ஆனால் என்ன ஆகுன்னா முதல் குழந்தைக்கு எல்லாரும் ஒரு வருடத்தில் கர்ப்பமாயிருவாங்க. கல்யாணம் ஆன புதுசில் நிறைய செக்ஸ் பண்ணுவாங்க. அதில் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. அவங்களுக்கு அது நன்றாக இருக்கும். 2வது குழந்தைன்னு வரும்போது அவங்களுக்கு பல்வேறு குடும்ப சிக்கல்கள், குழப்பங்கள்லாம் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக முதல் குழந்தை இருக்கும். இவங்களுக்கு பெட்ரூமில் தனியாக இருக்கிறதுக்கு நேரம் இருக்காது. குழந்தைய பார்த்துக்கணும், வேலைக்கு போகணும், இப்படி நிறைய சிக்கல்கள் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்துறதுனால செக்ஸ் பண்ணுற எண்ணிக்கைகள் ரொம்ப வெகுவாக குறையும். 2வது அவங்களும் அது இயல்பாக எடுத்துக்குவாங்க. அது சரியல்ல. இவன் நீங்கள் 70 வயது ஆனால் கூட தினமும் செக்ஸ் பண்ணலாம். 2வது குழந்தைக்கும் ரெகுலராக நிறைய செக்ஸ் பண்ணுங்க. அது கருத்தரிக்கிற தன்மையை அதிகமாக்கும். உடலுக்கு நல்லது. 20 நன்மைகளை கொடுக்கும். நம்ம நிறைய பல முறை சொல்லியிருக்கோம். ஐஜிஏ ஆன்டிபாடிஸ் அதிகமாகுது, நோய்கள் குறையும், பல்வேறு நல்ல ஹார்மோன்கள் சுரக்கிறதுனால உடல் இளமையாக இருக்கும், மனக்கவலை, உடல் வலிகள் குறையும். இப்படி ஏராளமான நன்மைகள் இருக்கு. நீண்ட நாள் வாழக்கூடும், வாழ்நாள் அதிகரிக்கும். செக்ஸ் நிறைய பண்ணுறவங்க 4.5 வருஷம் அதிகமாக உயிர் வாழ்கிறாங்க. இப்படி ஏராளமான நன்மைகள் இருக்குது. அதனால் செக்ஸ் நிறைய பண்ணணும். கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு அது அதிகரிக்கும்.